ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அஸ்பதி அவந்திகா சேனல். கார்த்திகை தீபத்துக்கு எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய கொழுக்கட்டை ரெசிபி தான் செய்ய போகிறேன். கொழுக்கட்டை செய்ய 5 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1,4 கப்பு தேங்காய் துருவி வறுத்து வச்சுருக்கேன். நல்லா வறுக்கண்டா லைட்டாக வறுத்தா போதும். இனிப்புக்கு தேவையான வெல்லம் பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் 3/4 கப்பு சிறுபயறு பருப்பு எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். சிறுபயறு பருப்பு, ஏலக்காய், தேங்காய் மிக்சியில் போட்டு லைட்டாக பொடிச்செடுக்கணும். பிடிச்சதை மாவில் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாளையங்கோட்டாம்பழம் சேர்த்து விரவணும். விரவிட்டு சர்க்கரை பாகு சேர்த்து விரவணும். சர்க்கரை பாகு சேர்த்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு விரவி இருக்கேன். இந்த இலையில தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இது பட்டை மரத்தில் உள்ள இலையை கோன் ஷேப்பில் மடித்து மாவை உள்ளே வச்சுருக்கேன். எல்லா மாவையும் இலையில வச்சாச்சு. இந்த இலை இல்லைன்னு சொன்னால் வாழை இலையிலையும் செய்யலாம். இனி இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சணும். இட்லி தட்டில் வச்சுருக்கேன். 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சணும். அரிசி மாவு, சிறுபயறு பருப்பு, தேங்காய் எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கிறதுனால 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. எங்கள் ஊரில் இதை தெரளின்னு சொல்லுவாங்க. பாளையங்கோட்டாம்பழமும் இந்த இலையிலையும் செய்ததுனால இது டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.